hello vanakkam and welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா ரோஸ் மில்க் குல்ஃபி. ஸோ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து டல்கோனா குல்ஃபி செஞ்சுருக்கோம். அது வந்து நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் மில்க் குல்ஃபி தான் பண்ண போகிறோம். எங்கள் சேனலுக்கு தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி பாலை காய்ச்சி எடுத்து வந்திருக்கிறேன். அப்புறமா சுகர், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ். உங்கள்கிட்ட வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்க் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன். அப்புறம் இது வந்து மில்க்மேட். ஸோ மில்க்மேட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்வீட்னஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து மில்க்மேட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வெண்ணிலா ஸ்கூப் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் ஷேக்காக வரும். பட் ஓகே, நீங்கள் வந்து அதை குல்ஃபி மோடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குல்ஃபியாக. ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து ரோஸ் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்ற போகிறேன். ஸோ அது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம முதல்ல ரோஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். ஸோ ரோஸ் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். ஸோ முதல்ல நல்லா ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நான் இவ்வளோ ஊற்றுறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்குறதுக்கு நல்லா டார்க் பிங்க்கில் இருக்குது, ஆனால் கேமராவில் வந்து ரொம்ப லைட் பிங்க்காக தெரியுது. ஸோ உங்களுக்கு இருக்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ இன்னும் வந்து லைட் பிங்காக தான் தெரியுது, பட் ஆனால் இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் போதும்னு சொன்னேன். ஸோ இப்போ இதில் வந்து அடுத்த இதை ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சுகரு. ஏன்னா நம்ம வந்து மில்க்மேட் ஆட் பண்ணுறோம். ஸோ இது போதும். நீங்கள் வந்து உங்களால் கையில் அப்படியே கலக்கிட்டே கரைக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட போட்டுடலாம். பட் ஆனால் என்ன அது வந்து கொஞ்சம் தெரிக்கும், அதனால தான் நான் வந்து இப்போ இப்படியே பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பெரிய ஜார் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கோங்க, அப்போ தான் தெரிக்காது. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். ஸோ நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுகரால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அதில் மில்க்மேட் ஆட் பண்ணிடலாம். ஸோ மில்க்மேட் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து 1/2 கப். ஸோ 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். ஸோ இது நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ரீமியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ முதல்ல நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கொரோனாங்காட்டி யாருனாலையும் வெளியில் போக முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மில்க் மேட் ஊற்றுனாங்காட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டம்ளருக்கு ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் வந்து அதாவது ஐஸ்கிரீம் மோல் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டான அந்த குல்ஃபி ஷேப்பில் வரணுக்காக நான் இந்த டம்ளர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நான் ஏற்கனவே டல்கோனா காஃபி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், அந்த ஷேப் எப்படி இருந்ததுன்னு டம்ளரில். ஸோ இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம்.
tomorrow. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஃப்ரீசருக்குள்ளே குல்ஃபி வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம அன்மோல் பண்ணிடலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் பவுல் நிறைய தண்ணி விட்டு ஸோ அதில் இப்படி வச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிங்க்காக இருக்க ரோஸ் மில்க் குல்ஃபி. ஸோ செம்ம க்ரீமியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாய்.